ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஏபி வஸ்னி சேனல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, அரைக்கீரை கடையில் தான் பார்க்க போகிறோம். அரைக்கீரை ரொம்ப நல்லது உடம்புக்கு, ஹெல்த்தியான ஒரு ரெசிபி கூட இது. ஸோ இந்த ஹெல்த்தியான ஒரு ரெசிபி கீரை கடையில் இன்றைக்கி நான் செஞ்சு காமிக்க போகிறேன். அரைக்கீரையை வேக வச்சதுக்கப்புறம் மண்சட்டியில் நம்ம எப்படி கடையலாம் அப்படின்னு நான் இன்றைக்கி ஃபுல் வீடியோஸ் கொடுக்க போகிறேன். அதே மாதிரி கீரையை க்ளீன் பண்ணுறதுன்னு நான் டீட்டெயில்ஸாக இன்றைக்கி நான் கொடுத்துருக்கேன். ஸோ அதனால் வீடியோஸை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு புரியும். ஸோ அதனால் வீடியோஸை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நான் எப்படி கீரை கடையில் பண்ணுறேன் உங்களுக்கு தெரியும். ஃபஸ்ட் டைம் சேனலில் பார்க்குறவங்களாம் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ண கொஞ்சம் கிளிக் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணும்போது ஆல்னு ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா நான் போட வீடியோஸில் ஆன் த ஸ்பாட்டில் வந்து சேரும். வாங்க வீடியோஸ்குள்ளே போகலாம். அரைக்கீரை வச்சு தான் நம்ம இன்றைக்கி கீரை கடைய போகிறோம். அதனால் நான் இன்றைக்கி ஒரு கட்டு அரைக்கீரை வாங்கிட்டு வந்திருக்கேன். இவ்வளோ கீரையும் போட்டு நம்ம கடைய போகிறதில்ல. இதில் பாதி நான் எடுத்து இன்றைக்கி நான் கடைய போகிறேன். ஸோ நான் எப்படி க்ளீன் பண்ணலாம் அப்படின்னு நான் காமிக்க போகிறேன். கீரையை பொறுத்த வரைக்குமே தண்டு பகுதியில் தான் அதிகமான சத்தே இருக்குது. நிறைய பேர் வந்து தண்டை வந்து கீழே போட்டு வெறும் கீரை மட்டும் க்ளீன் பண்ணி செய்வாங்க. அந்த மாதிரி செய்யாதீங்க. ஹெல்த்தியானது நமக்கு தண்டில் தான் அதிகமான நன்மைகள் நமக்கு இருக்குது. இந்த அரைக்கீரை பார்த்திங்கன்னா முனியில் பிடிச்சிட்டு கரெக்டாக அந்த கீழே இருக்கிறத மட்டும் பிச்சு போட்டு நம்ம அப்படியே கீரையை போடணும். அதிகமான தண்டு போட்டிங்கன்னா தான் நம்ம கடையில் சாப்பிடும்போது நாரோட சத்து நமக்கு கிடைக்கும். டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் நம்ம கீரை சாப்பிடும்போது. ஸோ இந்த மாதிரி தண்டோடு சேர்த்து போடுங்க. ஒரு கீரையை எடுத்து கூட நீங்கள் 2, 3 கூட நீங்கள் பிச்சு கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இந்தமாதிரி முனிப்பகுதியை சின்ன கீரையாக இருந்துச்சுன்னா இந்தமாதிரி முனிப்பகுதியை பிச்சு பிச்சு போட்டுக்கலாம். ஸோ இந்தமாதிரி சின்ன பகுதியாக இருக்கிறத நம்ம லைட்டாக நம்ம கீழே பிச்சா போதும். இந்தமாதிரி பெரிய தண்டு கீரையாக இருக்கும்போது ஸோ இந்த தண்டை வந்து கொஞ்சம் பாதியாக பிரிச்சுட்டு நம்ம கீரையோட தண்டோடு கொஞ்சம் சேர்க்க போகிறோம். இந்த மாதிரி சேர்த்து நீங்கள் வேக வச்சு நீங்கள் எடுத்து கடைஞ்சி சாப்பிட்டிங்கன்னா தான் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. கீரையில் முக்கியமே தண்டு தான். அந்த தண்டை நீங்கள் வேஸ்ட் பண்ணாமல் அதோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணி கடைஞ்சி சாப்பிடுங்க. இந்த அரைக்கீரையில் பார்த்திங்கன்னா நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. நோய் எதிர்ப்பு சக்தியை நமக்கு பல மடங்கு நமக்கு இது சரி பண்ணி கொடுக்கும். அதே மாதிரி நமக்கு உடம்புக்கு ரொம்ப நல்லதான இந்த கீரையை கண்டிப்பாக யாருமே விடாதீங்க. வாரத்தில் 2 நாள் கண்டிப்பாக இதை எடுத்து சாப்பிடுங்க. பாடியில் நிறைய பேருக்கு இன்ஃபெக்ஷன் வரும். அந்த இன்ஃபெக்ஷன் நோய் தொற்றுலேருந்து நம்மளை காப்பாற்றுகிறது இந்த அரைக்கீரை தான். ஸோ இந்த அரைக்கீரையை கண்டிப்பாக விடாமல் வாரத்துக்கு 2 நாளாவது நீங்கள் எடுத்து சாப்பிட்டுக்கோங்க. அப்போ தான் ரொம்ப நல்லது உடம்புக்கு. இந்த கீரையை நம்ம தண்ணி ஊற்றி கழுவி நம்ம எடுத்துகிட்டு வந்துக்கலாம். கண்டிப்பாக 2 தடவை 3 தடவை நம்ம கழுவி எடுத்துக்கணும். அப்போ தான் நமக்கு மண் எல்லாமே க்ளீனாகி நமக்கு சுத்தமான கீரையாக நமக்கு கிடைக்கும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஒரு கடாயில் இந்த கீரையெல்லாம் சேர்த்துக்க போகிறோம். ரொம்ப ஈஸியான மெத்தட் தான் இந்த கீரை கடையில் பார்த்திங்கன்னா. சமைக்க தெரியாத பிகினர்ஸ் கூட கீரை கடையில் செய்யலாம். அவ்வளோ ஈஸியாக இருக்கும். இன்றைக்கி நான் பெரிய வெங்காயம் 1 வெங்காயம் எடுத்திருக்கேன். அந்த 1 வெங்காயத்தை நம்ம நறுக்குன வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். அதே மாதிரி ஒரு தக்காளி எடுத்திருக்கேன். பொடிசாக நறுக்கி அந்த தக்காளி சேர்த்துக்க போகிறோம். ஒரு 4, 5 பல் பூண்டு எடுத்திருக்கேன். ஒரு சின்னதாக நெல்லிக்காய் சைஸில் புளி எடுத்திருக்கேன். காரத்துக்கு ஏற்ற மாதிரி நான் இன்றைக்கி பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். எதுக்கு நான் குண்டு மிளகாய் போட்டிருப்பேன்னு நீங்கள் நினைக்கலாம். எதுக்காக நான் அதை போட்டிருக்கேன்னா எங்கள் வீட்டில் விளைஞ்ச குண்டு பச்சை மிளகாய் இது. ஆல்ரெடி வந்து என்னோடய சேனலில் வந்து பச்சை மிளகாய் நான் வந்து வீடியோஸ் போட்டிருக்கேன். ஸோ அதில் விளைஞ்ச பச்சை மிளகாய் தான். ஸோ இவ்வளோ தான் இன்க்ரீடியன்ஸு. இதை வச்சு தான் நம்ம இன்றைக்கி கீரை கடையில் செய்ய போகிறோம். ரொம்ப ஈஸியான மெத்தட் தான். எல்லாத்தையும் சேர்த்ததுக்கப்புறம் நம்ம தேவையான கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்க போகிறோம். தண்ணி ரொம்ப அதிகமாக விடணும் இல்லை. ஏன்னா இந்த தண்ணியை நம்ம வந்து கீழே ஊற்றக்கூடாது. நம்ம அதிலே கடைஞ்சதுக்கப்புறம் அந்த தண்ணியை நம்ம சேர்க்க போகிறோம். அதனால் கொஞ்சமாக தண்ணி சேருங்க. அந்த கீரை முங்காத அளவு கொஞ்சம் தண்ணி சேர்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். கை வச்சு நான் பார்த்தேன் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றணும். அதனால் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். ஸ்டவ்வை ஆன் பண்ணிக்குவோம். கீரையை தூக்கி நம்ம அப்படியே ஸ்டவ் மேலே வச்சு வேக வச்சு தான் எடுக்க போகிறோம். ஒன்றுமே பண்ண போகிறதில்ல. இவ்வளோ தான் இன்க்ரீடியன்ஸு. இதை போட்டு நம்ம வேக வச்சு எடுக்க போகிறோம். தட்டு போடாமல் மேக்ஸிமம் கீரையை வைங்க. அப்போ தான் நல்லது. இல்லைன்னா சத்து எல்லாமே நமக்கு போயிடும். ஸோ அதனால் கீரை மட்டும் வேக வைக்கும்போது மட்டும் எப்போவுமே தட்டு போடாமல் வேக வைங்க. தண்ணி இப்போ தான் நம்ம கொதிக்க ஆரம்பிச்சிருக்கு. நல்லா கொதிக்கட்டும். கொதிக்கிற போது நம்ம கரண்டி வச்சு ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்தளவுக்கு தண்ணி ஊற்றினீங்கன்னா தான் கரெக்டாக இருக்கும். ஏன்னா கீரை நமக்கு வெந்து வரும்போது கரெக்டாக இருக்கும். கரண்டி வச்சு ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிக்கணும். அப்பப்போ கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விடணும். பச்சை மிளகா உங்களுக்கு ரொம்ப காரமாக இருந்துச்சுன்னா கூட நீங்கள் பச்சை மிளகா அவாய்ட் பண்ணிவிட்டு காஞ்ச மிளகா கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ சேர்க்கக்கூடாது. நம்ம தாளிக்கும் போது நான் சேர்க்கணும். நான் அதை எப்போன்னு சொல்கிறேன். பச்சை மிளகா அவாய்ட் பண்ணும்போது அந்த காஞ்ச மிளகா நம்ம அந்த டைமில் சேர்த்துக்க போகிறோம். காஞ்ச மிளகா போட்டிங்கனாலும் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. சில பேர் வந்து வெயில் டைம் பச்சை மிளகா போட்டால் கொஞ்சம் அந்த ஹெல்த் இஷ்யூஸ் வரும்னு சொல்லிட்டு கொஞ்சம் அவாய்ட் பண்ணுவாங்க. அவங்களுக்கு இந்த மாதிரி காஞ்ச மிளகா சேர்த்து கூட நீங்கள் கடையில் பண்ணி செஞ்சு கொடுக்கலாம். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு வந்து கீரை போட்டோம். நல்லா வெந்துக்கிட்டு இருக்கு ஆல்மோஸ்ட்டு. கரண்டி வச்சு ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்ல கலர் சேஞ்ச் ஓவர் ஆகணும். நம்ம போட்ட பச்சை மிளகா எல்லாமே நல்லா சேஞ்ச் ஓவர் ஆகணும். புளி நம்ம எதுக்காக அரைக்கீரையில் போடுறோன்னா அப்போ தான் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. அரைக்கீரையில் மட்டும் கண்டிப்பாக புளி போட்டு இந்த மாதிரி கடைஞ்சிங்கன்னா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். புளிப்பாகவும் ஒரு மாதிரி காரசாரமான டேஸ்ட்டில் இருக்கும். அதனால் நம்ம கொஞ்சம் புளி சேர்த்துக்கணும். கரண்டி வச்சு ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். அப்பப்போ தண்டெல்லாம் நமக்கு அப்போ தான் குக் ஆகும். பாருங்கள் முன்னாடிக்கும் இப்போவும் கொஞ்சம் நம்ம கீரை கொஞ்சம் குக் ஆகிருக்குது.
தண்ணி கொஞ்சம் நல்லா குறையிற அளவு கொஞ்சம் வேகணும். அப்போ தான் நம்ம கீரைலாம் வெந்திருக்கும். பருப்பு சட்டியில் நம்ம கடையும் போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அரை வேக்காடு இருந்துச்சுன்னா நமக்கு கடைய முடியாது, கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். நம்ம போட்ட கீரை கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஓவர் ஆகும்போது நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், முன்னாடிக்கு இப்போ கலர் நல்லா சேஞ்ச் ஓவர் ஆகிடுச்சு. இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். கீரையும் வெந்துருச்சு. கீரையை நம்ம வந்து இந்த மாதிரி தனியாக எடுத்து வச்சுட்டு ஆற வைக்கணும் ஃபுல்லாக. ஆறுனதுக்கப்புறம் தண்ணியை ஃபுல்லாக நம்ம தனியாக இருத்துக்க போகிறோம். கீரையை தனியாக நம்ம எடுத்து கடைய போகிறோம். தண்ணியை ஃபுல்லாக இப்போ நான் எடுத்துக்க போகிறேன். தண்ணி இருக்கும்போது பார்த்திங்கன்னா பச்சை மிளகாய் எல்லாமே ஒன்று ஒன்றா நம்ம வந்து அதில் கரண்டி வச்சு பிடிச்சி எடுத்துக்க போகிறோம். உள்ளே நமக்கு விழுந்தாலும் பிரச்சனை இல்லை, திரும்பி நம்ம கரண்டி வச்சு நம்ம எல்லாத்தையும் நம்ம எடுத்துக்கலாம். நம்ம எடுத்து வச்சுருக்க கீரையை ஃபுல்லாக நம்ம மண்சட்டியில் சேர்த்து கடைய போகிறோம். ஸோ அதனால் எல்லா கீரையும் நம்ம சேர்த்துக்கலாம். மண்சட்டியில் கடையும் போது தான் உப்பு போடணும். அப்போ தான் நமக்கு வந்து சீக்கிரம் நமக்கு கறக்க முறக்கும் நமக்கு அந்த உப்பு போய் பட்டு நமக்கு சீக்கிரம் கடைஞ்சி வரும். உப்பு வந்து கீரை வேக வைக்கும்போது போடாதீங்க, இந்த மாதிரி கடையும் போது தான் உப்பு போடணும். அப்போ தான் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. சப்போஸ் உங்களுக்கு வந்து பச்சை மிளகா வேணால் காஞ்ச மிளகா போடணும்னா தாளித்து நம்ம இதோட கொட்டி அதோடு சேர்த்து நம்ம காஞ்ச மிளகாயும் சேர்த்து நம்ம இதேமாதிரி நம்ம வந்து ஃபைன் பேஸ்ட்டாக நம்ம மத்தில் போட்டு நம்ம கடைய போகிறோம். கண்டிப்பாக வந்து இந்த மாதிரி மண்சட்டியில் போட்டு கீரை கடைங்க, டேஸ்ட்டு அப்போ தான் நல்லாயிருக்கும். ஒரு கிராமத்தில் சாப்பிட்ற மாதிரி ஒரு டேஸ்ட்டு கிடைக்கும். மிக்சியில் அரைச்சிங்கன்னா ஃபைன் பேஸ்ட் ஆகிடும். ஒரு பச்சையில் மருந்து சாப்பிட்ற மாதிரி இருக்கும். அதோடய டேஸ்ட்டு நமக்கு ருசி நமக்கு இருக்கவே இருக்காது. இந்த மாதிரி மண்சட்டியில் செஞ்சு கொடுத்தீங்கன்னா ஆரோக்கியமாக இருக்கும். நம்மளோட கீரையோட நமக்கு டேஸ்ட்டும் கிடைக்கும், ஹெல்த்துக்கும் ரொம்ப நல்லது. இந்த மாதிரி கையை வச்சு ஃபுல்லாக கடைஞ்சி எடுத்துக்கோங்க. வீடியோஸ்க்காக நான் வந்து இப்படி கையை வச்சு நான் இப்படி கடையிறேன். சப்போஸ் உங்களுக்கு எப்படி கம்ஃபர்டபுளாக இருக்கோ கீழே உட்காந்து கூட இங்கே கடையலாம், இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ நான் உங்களுக்காக இந்த மாதிரி நான் கடைஞ்சி காமிக்கிறேன். ஆல்மோஸ்ட் கடைஞ்சி முடிச்சாச்சு. இங்கே பாருங்கள், முன்னாடிக்கு இப்போவுக்கு நம்ம கீரை நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக ஆகிடுச்சு. இந்த மாதிரி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக வரணும் கீரை, அப்போ தான் கரெக்டாக இருக்கும். சாப்பிடும் போதும் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. ஸோ நம்ம வந்து கடைஞ்ச கீரையில் நம்ம ஆல்ரெடி தண்ணி இருத்து வச்சுருக்கோம், அந்த தண்ணியை மட்டும் தான் சேர்க்க போகிறோம். சப்போஸ் உங்களுக்கு தண்ணி இல்லைன்னா சுடுதண்ணி கொஞ்சம் ஊற்றி சேர்த்துக்கலாம், மற்றபடி பச்சை தண்ணி ஊற்றக்கூடாது. கடைஞ்ச கீரை எல்லாத்தையும் நான் இன்னொரு பாட்டில் நான் மாற்றிக்கிட்டேன். ஸோ இதை நம்ம கண்டிப்பாக தாளித்து விடணும். ஃபஸ்ட் நம்ம தாளிக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸ்டவ்வை ஆன் பண்ணிக்குவோம், அடுப்பை பற்ற வச்சுக்கலாம், ஒரு பேன் வச்சுக்கலாம், தேவையான ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் சூடானதுக்கப்புறம் கடுகு ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்து கடுகை நல்லா பொரிய விடணும். நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் பூண்டு நம்ம நச்சு வச்சுருக்கோம், அதை சேர்த்துக்கலாம். பூண்டு கண்டிப்பாக போடணும். பூண்டோட ஃப்ளேவர் போய் தான் நம்ம கீரையோட டேஸ்ட்டை நமக்கு கொடுக்கும். அதுவும் அந்த போட்ட பூண்டு பார்த்திங்கன்னா நல்லா கோல்டன் கலர் வர வரைக்கும் நம்ம வறுக்கணும். நல்லா வதக்குனதுக்கப்புறம் நம்ம அதுக்கப்புறம் கீரையில் சேர்த்துக்கோங்க. அப்போ தான் நமக்கு கருகுன மாதிரி இருக்கும்போது அந்த டேஸ்ட் நல்லாயிருக்கும் லைட்டாக. ஸோ இந்த மாதிரி நல்லா வதக்குனதுக்கப்புறம் நம்ம இதை அப்படியே நம்ம வந்து கீரையில் சேர்த்துக்க போகிறோம். சூடாக இருக்கும் போது அப்படியே சேருங்க, அப்போ தான் அதோடய ஃப்ளேவர் நமக்கு கிடைக்கும், டேஸ்ட் நல்லாயிருக்கும். தாளித்து விட்டாச்சு. சூப்பரான டேஸ்ட்டில் கீரை ரெடி ஆகிடுச்சு. இது ரைஸுக்கு ஊற்றி சாப்பிட்டீங்கன்னா சொல்லவே முடியாது, ரொம்ப நல்லாயிருக்கும். ஆரோக்கியமான இன்றைக்கி நான் அரைக்கீரை எப்படி பண்ணலான்னு செஞ்சு காமிச்சிருக்கேன். இன்றைக்கி என்னோடய ஸ்டைலில் உங்களுக்கு நான் அரைக்கீரை கடையில் எப்படி பண்ணலான்னு செஞ்சு காமிச்சிருக்கேன். தண்ணி கரெக்டாக இருக்குது, ரைஸுக்கு ஊற்றி சாப்பிட கரெக்டாக இருக்கும். இதே மாதிரி அரைக்கீரை கடையில் மண்சட்டியில் நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். இதே மாதிரி நீங்களும் மண்சட்டியில் இதே மாதிரி கீரை செஞ்சு உங்களுக்கு அனுபவம் இருக்குதா, அதையும் கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் சொல்லுங்கள். என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.